அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்குள் வெளி மாநிலங்களிலிருந்து, அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து இல்லை வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. அப்படி வருகிறவர்களை உள்நுழைவு அனுமதி சீட்டு கொடுத்து அவர்களை பதிவு செய்த பின் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக தமிழ்நாட்டில் இப்பொழுது எல்லோராலும் பேசப்பட்டு வருகிறது. இந்த கருத்தை கேட்டோடனே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும், இந்த கருத்தை சொன்னவர் யார் இதை பற்றி வெளியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் அந்த கருத்தை பெரும்பாலும் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பேசுகிறத பார்க்கும் பொழுது ஏன் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கே வரும்பொழுது உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்கப்பட வேண்டும், அவர்கள் பதிவு செய்யப்பட்ட பின் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும்னு சொல்கிறாரு. இது அவர்களுடைய உழைப்பு தேடி வருகிறவர்களை நம்ம இந்த மாதிரி அவர்களுக்கு உழைப்பை கொடுக்க வருகிறவர்களிடமிருந்து உழைப்பை பெறாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்காமல் அவர்களை தட்டி கழிப்பது சரிதானா? இந்திய திருநாடு என்பது ஒரே நாடு தானே, இந்த மாதிரிலாம் சொல்லுவது நியாயமா என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்புகின்றார்கள். இந்த கேள்விகளின் பின்னால் இன்னைக்கு நான் காலையில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, பல பத்திரிகையில் வந்திருக்கலாம், நான் அந்த பத்திரிகையில் உள்ள செய்தியை பார்த்தேன். அந்த பத்திரிகையில் ஒரே பத்திரிகையில் அடுத்தடுத்த பக்கத்தில் வந்திருந்த 2 செய்திகளை பார்த்த உடனே திரு சீமான் அவர்கள் அந்த சொல்லுகின்ற கருத்து, வலியுறுத்துகின்ற கருத்து என் கண் முன்னால் வந்து சென்றது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த செய்தி என்ன அப்படின்றத படிச்சிடுறேன். முதல் செய்தி இப்போ பாருங்கள், தெளிவாக இருக்கிறது, உங்களுக்கு இதில் காட்டுறோம். 10 days after gas leak, several questions remain unanswered. Confusion prevailed due to issue in identifying victim, ஷேரிங் இன்ஃபோ வித் கின் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 ஆட்டோ டிரைவர்ஸ் அப்டக்ட் மைக்ரண்ட் என்ரோல் தம் அட் ஃபார்ம் ஃபார் கமிஷன். இந்த மாதிரி 2 செய்தி வந்திருக்கு. இது தமிழ் பத்திரிகையோட வந்திருக்கலாம், நான் இந்த ஆங்கில பத்திரிகைகளை பார்த்ததுனால அது குறித்து உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் தகவலை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 16 பேர் இறந்து போனார்கள், 88 பேர் அதில் மொத்தம் பாதிக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் 41 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறாங்க. 26 பேர் தொடர் சிகிச்சையில் இன்னைக்கு வரைக்கும் இருந்து வர்றாங்க. இது செய்தி, இது பல பேருக்கு தெரியும். இது குறித்து தமிழக அரசு உடனடியாக ஒரு கமிஷன் அமைத்து விசாரித்து 24 மணி நேரத்தில் இடைக்கால தகவலையும் 3 நாட்களுக்குள்ள இதில் என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கணுன்றது குறித்து ஒரு அறிக்கையும் தர வேண்டும் என்று பணித்தது. அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னால், இந்த நிறுவனத்தில் இது ஒரு கடல் பொருட்களை, உணவுப் பொருட்களை பதப்படுத்துகின்ற ஒரு தொழில் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பெரும்பாலும் அஸ்ஸாம், ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்களை சார்ந்த தொழிலாளர்கள், பீகாரை சேர்ந்த கொஞ்சம் பேர், இவங்க தான் முழுமையாக வேலை செய்திருக்கிறாங்க. இவங்க இந்த அமோனியா விபத்து ஏற்பட்டு இவர்கள் எல்லோரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 7 பேர் 8 பேர்னு செத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாவு எண்ணிக்கை மாற்றி சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதை குறித்து இந்த பத்திரிகை செய்தியில் சொல்கிறாங்க. ஏன் இந்த இறப்பு செய்தி மாற்றி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், அங்கே எவ்வளோ பேர் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க, அந்த வேலை பார்த்தவர்களுடைய தரவுகள், அவருடைய பெயர், அவர்களுடைய வயது, அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பது குறித்தான சரியான தகவல்கள் இல்லை. அப்போ இவர்கள் எப்படி இங்கே வேலைக்கு வந்தாங்க? அது சொல்லும்போது அந்த பத்திரிகை செய்தியிலே சொல்கிறாங்க, இவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சரி, ஏஜென்ட் மூலமாக அழைத்து வரப்படுகிறார்கள். ஏஜென்ட் மூலமாக அழைத்து வரப்படுகிறவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அமர்த்தப்படுகிறவர்களுடைய பட்டியல் இருக்கணும்ல, அவருடைய பெயர் என்ன, வயது என்ன, எந்த ஊரை சார்ந்தவர்கள், அதனுடைய ஆதார் கார்டு எல்லாம் இருக்கணும்ல. அதையெல்லாம் முறைப்படி இந்த நிறுவனம் வாங்கி வைத்திருக்கிறதான்னு சொன்னால், அந்த ஆதார் அட்டைகளே போலியானவை. அதாவது கொண்டு வருகின்ற ஏஜென்ட் அந்த ஆதார் அட்டையை தனியாக கிரியேட் பண்ணி, அதாவது அதில் சில திருத்தங்களை செய்து அந்த ஆதார் அட்டைகளை கொண்டு கொடுத்துருக்கிறார். அது ஒரிஜினல் ஆதார் அட்டை கிடையாது அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. என்ன காரணத்தினால ஒரிஜினல் ஆதார் அட்டை வழங்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை இந்த நிறுவனத்தில்னு சொன்னால், வந்தவர்களில், அது இன்னும் சொல்ல போனால் இறந்து போன 16 பேரில் கிட்டத்தட்ட 2 பேருக்கு மேல் 15, 16 வயதை நிரம்பியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 15 வயதை நிரம்பியவர்களே ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு வைக்க முடியுமா? அப்போ இளஞ்சிறார்கள் வேலை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, அப்போ அதுக்கு கீழே மைனரை எப்படி நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தீங்க அப்படின்ற கேள்வி எழுகிறது. அப்போ இதை எப்படி அரசும் அந்த நிறுவனத்தில் லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிறார் வேலைக்கு வைப்பதை தடுக்கின்ற துறை இருக்குது, அதுலேருந்து பார்த்துருப்பாங்க. இவர்கள் கண்ணெல்லாம் படாமல் வேலைக்கு வைத்திருந்தார்களான்னு சொன்னால், இந்த ஆதார் அட்டையில் வயதை 18ன்னு போட்டு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க விபத்து ஏற்பட்டு மருத்துவமனைக்கு
வேலைக்கு சென்ற பின்னர் தான் அவர்களுக்கு 15 வயது தான் அப்படின்னு தெரிகிறது. இது ஒன்று. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இறந்து போனவர்கள் குறித்த தகவல்கள், பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை அவர்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு, சொந்த வீடுகளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னால் அவருடைய விலாசம் எதுவுமே சரியாக இல்லை. அப்போ அவர்களுக்கு சரியான தகவல்கள் சென்று சேரப்படவில்லை. நீங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. தம்பி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. தம்பி அங்கே இருக்கிறதே தெரியாமல் இவரை வந்து தமிழக அரசு அதிகாரிகள் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெயின் ஏற்றி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க போகும்போது என்னோட தம்பி இருக்கிறான்னு சொல்லும்போது, இல்லை ஆதார் அட்டையில் அப்படி ஒன்று தம்பின்ற மாதிரி இல்லை, ஒரே முகமுறையில் யாருமே இருக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. போக மாட்டேன்னு சொல்லி ரயில் நிலையத்திலிருந்து தகராறு பண்ணி வந்த தகவல்கள்லாம் அந்த செய்தியில், இந்த செய்தித்தாளில் இன்றைக்கி வந்திருக்குது. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், பாதிக்கப்பட்டவருடைய தகவல்கள் கூட சரியாக அந்த நிறுவனத்தில் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அப்போ அதே மாதிரி அடுத்த தகவல், நான் இன்னொரு செய்தி படித்தேன் இல்லையா, அந்த செய்தியை பாருங்கள். நேற்று காலையில் ஒரு 4 நபர்கள் பீகாரில் இருந்து வேலைக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறாங்க. அவர்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பவர் வேலை இருக்குன்னு சொல்லி வர வைக்கிறார். ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் வராங்க. அவர்களுக்கு எங்கே போய் வேலைக்கு சேரணும் அப்படின்ற முகவரியெல்லாம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் வந்தவொடனே அவங்க ஒரு ஆட்டோவை அமர்த்துறாங்க அந்த நிறுவனத்தில் போகிறதுக்கு. அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தெரியுது இவர்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள், இவர் ஒரு இடத்தோடு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு. அவன் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தவொடனே இவங்க பட்டறைவாக்கம் அப்படின்ற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோவில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள என்ன சொல்கிறாங்க, பட்டறைவாக்கத்தில் இவங்க எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி வந்திருக்காங்களோ அங்கே அழைத்து செல்லாமல் கிளாம்பாக்கத்தில் உள்ள வேறொரு நிறுவனத்தில் கொண்டு வந்து அழைத்து கொண்டு விடுறாங்க. அது என்ன செய்கிறாங்க, கிளாம்பாக்கத்தில் உள்ள நிறுவனத்தில் இந்த மாதிரி எங்கிட்ட 5 தொழிலாளர்கள் நாங்கள் கொண்டு வரோம், எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1500 கமிஷன் கொடுக்கணும்னு பேரம் பேசி இவர்களை இங்கே கொண்டு விட்டுட்டு அந்த 1500 மூலம் 5 பேருக்கும் சேர்த்து பணத்தை வாங்கிட்டு இந்த ஆட்டோ டிரைவர்கள் ஒரு 2-3 பேர் சேர்த்து தலைமறைவாகி விட்டார்கள். அப்புறம் பின்னர் இவங்களை வர சொன்னவர் இன்னும் வரலையேன்னு சொல்லி தேடுகின்ற பொழுது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவருடைய செல்ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு நிறுவனத்தில் அவங்க வேலையில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் வந்து மீட்கப்படுகிறார்கள். அப்போ அவங்களுடைய புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த மாதிரி கடத்தப்பட்டு அவர் ஒரு இடத்துல வேலைக்கு விடப்படுகிற சூழல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது செய்தி சொல்லுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டிற்குள்ள வேலை தேடி வருகிறவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு கொடுத்து அந்த அனுமதி சீட்டின் அடிப்படையில் தமிழக அரசு அதை பதிவு செய்து அவர்களை வேலைக்கு அனுப்பணும். தமிழக அரசில் பதிவு செய்யப்படாதவர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்வதனுடைய பின்னணி இருந்து நீங்கள் பலர் பலவிதமாக விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து ஒரு பாசிசவாதிகளாக, ஒரு இன விரோதிகளாக இருக்கிறாங்க, தமிழன் அப்படின்றத மட்டும் பேசிட்டு மற்ற யாருங்க வரக்கூடாதுன்னு சொல்லுகின்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அதை புறந்தள்ளிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வருகின்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு விபத்தில் சிக்கும் பொழுது அவர்கள் யார் விபத்தில் பாதிக்கப்பட்டார்கள்னு சொல்லி அவர்கள் நிவாரணம் வாங்குவதிலிருந்து எல்லாத்திலையும் பிரச்சனை ஏற்படுகிறது. ஏன்னா அவருடைய சரியான டேட்டாஸ் இல்லை. வெளி மாநிலங்களிலிருந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வேலைக்கு வரும்பொழுது இப்போ உள்ள சூழ்நிலை தொழிலாளர்கள் வேலைக்கு கிடைப்பது சிரமமாகிவிட்டது. தமிழகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் இந்த மாதிரி வேலைகளுக்கு பல இடங்களுக்கு வேலைக்கு போவதில்லை. இவர்கள் எல்லாமே வட மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்களை சார்ந்து பல நிறுவனங்கள் இருக்கிறது. அப்போ அந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம வருகிறவர்களை கடத்தி சென்று விற்கின்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ இதற்காகத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழருடைய நலன், இங்கே யார் யார் வேலைக்கு வராங்க எல்லா வேலைகளையும் வெளி மாநிலத்தில் உள்ளவர்களே சேர்ந்து தமிழருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் வெளியிலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விஷயமா அதில் சேர்ந்து இருக்கு அப்படின்றது தயவுசெய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதனால தான் அந்த செய்தியை வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சொன்ன கருத்தையும் ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்குது. அதனால் தயவுசெய்து அந்த கருத்திற்கு அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். இது நம்ம அவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்காக இல்லை. தொழிலாளர்கள் ஒரு வேலைக்காக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் நாளைக்கு வருகிறவர்கள் எந்த ஐடென்டிட்டியோடு வர்றாங்க அப்படின்றதும் இருக்கணும். அதுதான் அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்றது தான் இந்த செய்தியினுடைய பின்னால் இருக்கின்ற முக்கியமான செய்தி அப்படின்றத உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.